மகளிர் சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ காவேரி சீக்கிரம் சேரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க குமரன் நிவினும் காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி பாட்டி சொன்னதுனாலதான் நான் விஜய் கூட போய் சேர்ந்து வாழ்றதுக்காக போகல அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின் இருந்துகிட்டு பாட்டி சொன்னதை நீ விஜய் கிட்ட சொல்லிருக்கணும் காவேரி, ஏன் சொல்லாம விட்ட அப்படின்னு கேட்கறாங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு அப்படி நான் பாட்டி சொன்னாங்கன்னு சொன்னா பிறகு வீணா விஜய்க்கும் பாட்டிக்கும் பிரச்சனை வரும், என்னால எதுக்கு பிரச்சனை அப்படின்னு தான் நான் சொல்லல அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரன் பாட்டி இப்படி மாறுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு குமரன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல குமரனுக்கு ஒரு கால் வருது. கால் வந்தோடனே குமரன் போன் பேச போயிடுறாங்க. உடனே காவேரி கிட்ட நிவின், இங்க பாரு காவேரி, இப்ப வேற வழியே இல்ல, நீ கர்ப்பமா இருக்கிறத எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு, அப்பதான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நிவின் சொல்றாங்க. காவேரி இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் யோசிச்சுக்கிட்டேவும் விஜயோட வாழ்க்கையும் ஓ வாழ்க்கையும் நீயே பாழாக்கிக்கிடாத, வேண்டாம் காவேரி, நீ கர்ப்பமா இருக்கிறத சொல்லிடு அப்படின்னு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி, என்ன பண்ணனே எனக்கு தெரியல நிவின், காலையில விஜய் வேற என்கிட்ட கோவமா பேசிட்டு போனாங்க, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா விஜய் வந்து டிவோர்ஸை பத்தி பேசிருக்க வாய்ப்பே இல்ல, பாட்டி போய் சொல்றாங்க அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின், பாட்டி போய் சொல்றதாவே இருக்கட்டும், நீ கர்ப்பமா இருக்கிறத சொல்லு, அப்பதான் வந்து ரெண்டு பேர் வாழ்க்கையும் காப்பாத்த முடியும், விஜய் பாவம், அவர் எவ்வளவு தூரம் தான் நீ படுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி, சரி நிவின் அப்படியே நான் சொல்றேன், நாளைக்கு எப்படினாலும் டிவோர்ஸ் பேர்ல சைன் போடுறதுக்காக பாட்டி வருவாங்க, அப்ப நான் உண்மையை சொல்லிடுறேன் நிவின் அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின் இருந்துகிட்டு நல்ல முடிவெடு காவேரி, வீணா உன் வாழ்க்கையை நீயே தொலைச்சுக்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே இங்க பாருங்க தம்பி, நாளைக்கு காவேரி தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும், அப்புறம் இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின், நான் கிளம்புறேன், நான் பேசிட்டேன் காவேரிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க மறுநாள் காலையில எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சாரதா கேக்குறாங்க காவேரி கிட்ட, என்னடி முடிவு எடுத்திருக்க, டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே காவேரி, இல்லமா நான் சைன் பண்ண மாட்டேன், டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், எதுவா இருந்தாலும் நான் விஜய் கிட்ட பேசி ஆகணும், விஜய் கிட்ட இன்னும் நான் பேசவே இல்லை, விஜய் போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு, அதான் போன் பண்ணா எடுக்க மாட்டாங்கன்னு தெரியுதுல, அப்பனா அவங்களுக்கு டிவோர்ஸ் பண்றதுக்கு சம்மதம் தானே, நீயும் டிவோர்ஸ் பண்றதுக்கு சம்மதம் சொல்லி சைன் போட வேண்டியதானடி அப்படி சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல நான் விஜய் கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடி ஏன் அந்த பையனை விட்டு போக மாட்டேன்னு இவ்வளவு இதா இருக்கியே, அப்படி என்ன வேண்டி அந்த பையன் உங்ககிட்ட பேசினா, ஒரு அம்மாவா நான் உங்க கிட்ட கேட்கறத கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், மரியாதையா சொல்றீ, எதுக்கடி அந்த பையனை நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சொல்லு அப்படின்னு சாரதா ரொம்ப மிரட்டி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு, அதுக்கு காரணம் இருக்குதுமா, ஏன்னா நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையே சொல்லிடுறாங்க. உடனே சாரதா, இங்க பாடி குமரன் கங்கா எல்லாத்துக்குமே ஆச்சரியம் ஆயிருது. சாரதா இருந்துட்டு, என்னன்னு சொல்ற, என்ன இவ்வளவு நாள் எப்படி இதை மறைச்சு வச்சுட்டு இருந்த எங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு, என்ன காவேரி சொல்ற, நீயும் விஜயும் உண்மையிலேயும் சேர்ந்து வாழ்ந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாக்கா, நானும் விஜயும் சேர்ந்து வாழ்ந்தோம், நாங்க ரெண்டு பேரும் நடிச்சுக்கிட்டுனா இல்ல, நான் வந்து அவங்களுக்கு பொண்டாட்டியா நடிக்கதான் போனேன், ஆனா உண்மையிலேயே பொண்டாட்டியா வாழ்ந்துட்டேன், அப்படி வாழ்ந்ததுனாலதான் விஜய் குழந்தை என் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கங்கா, ஏன்டி இத்தனை நாள் இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன், நேத்து கூட காலையில நீ மாத்திரை சாப்பிடறதுக்காண்டி எடுத்தலடி, அப்ப கூட என்னுடைய மாத்திரை மாதிரி இருக்குதே அப்படின்னு நான் மறுபடியும் கேட்கும் போது நீ மறைச்சிட்டியடி, ஏன் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. சாரதா காவேரியை போட்டு அடிக்கிறாங்க. என்ன காவேரி இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்க, ஏண்டி அந்த பையன் கூட சேர்ந்து நீ வாழவே இல்லைன்னு சொன்ன, இப்ப அந்த பையன் கூட சேர்ந்து புருஷன் பண்ணி வாழ்ந்திருக்கேன்னு சொல்ற, என்னடி இப்படி இடிய தூக்கி தலையில போடுறியே, இப்ப அந்த அம்மா வேற வருமே, டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட சொல்லுமே, அப்ப இந்த காரணத்தை சொன்னா அது என்னென்ன பேச்சு பேசுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழுதுகிட்டு இருக்காங்க. குமரன் காவேரி கிட்ட என்னமா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா மாமா, நானும் விஜயம் சேர்ந்து வாழ்ந்ததுக்கான அடையாளம் தான் என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, நானே அப்ப இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன்டி, இவன் முகம் எல்லாம் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு, வயிறும் வந்து கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன், ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக் பண்ணலான்னு, யாரு கேட்டீங்க, யாரும் கேட்கல, இப்ப அழுது என்ன ஆக போகுது, இப்பதான் அவ கர்ப்பமா இருக்கிறாள்ல, அவங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த பையன் கூட சேர்த்து வச்சிடலாண்டி அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு, என்ன சொல்ல, இப்ப கர்ப்பமா இருக்கான்னு சொன்னா உடனே அதுக்காக வேற ஏதாவது அவங்க சொன்னாங்கன்னா என்னால தாங்கிக்க கூட முடியாது, இத்தனை நாள பட்ட அவமானம் வேற இனிமேலும் பெரிய அவமானம் வந்துச்சுன்னா என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு, உங்களுக்கு எந்த அவமானமும் வராதுமா, நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க, நான் விஜய் கிட்ட பேசி ஒரு தெளிவான முடிவு எடுக்க போறேன், விஜய் வந்து கண்டிப்பா இந்த டிவோர்ஸ்க்கு சம்மதம் சொல்லிருக்கவே மாட்டாங்க, இதெல்லாம் பாட்டி போய் சொல்றாங்க நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கரெக்டா பாட்டியும் விஜயோட சீத்தையும் வர்றாங்க. வந்துட்டு, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க எல்லாரும், என்ன டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடு காவேரி, பிறகு நான் கோர்ட்ல தான் போக வேண்டியது இருக்கும், இப்படி சைன் போட்டு கொடுத்தா லீகலா முடிஞ்சிடும், கோர்ட்டுக்கு போனா கேள்வி மேல கேள்வி ஒண்ணு ஒண்ணா கேட்பாங்க, அப்புறம் உனக்கு தான் அவமானம், நீ அக்ரிமெண்ட் போட்டு தானே கல்யாணம் முடிச்சு வந்த, அதெல்லாம் கேள்வியா கோர்ட்ல கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அடுக்கடுக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரா வந்து, நிறுத்துங்கம்மா, என்னம்மா நீங்க வாட்டில விட்டா பேசிக்கிட்டே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கல்யாணி பாட்டி இருந்துகிட்டு, என்ன சாரதா நேத்து எல்லாம் பேசாம அமைதியா நின்று பாத்துக்கிட்டு இருந்த வேடிக்கை, இன்னைக்கு என்னமோ பேசுற அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பேசிதான் ஆகணுமா, ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கையை நான் காப்பாத்தி ஆகணும், என் பொண்ணு இதுல சைன் போட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. ஏன்
அதாவது நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயோட சித்தி நீங்க இப்ப சைன் போடலன்னா நாங்க கோர்ட்ல தான் போய் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு இந்த இதுல சைன் போட முடியாது. அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா காவேரி உங்க வீட்டு வாரிசா வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த பையனை எப்படி டிவோர்ஸ் பண்ணு சொல்லியிருப்பான். அதுவும் இல்லாம அந்த பையன் இதுக்கு சம்மதம் சொன்னானா எனக்கு தெரிஞ்சாகணும். அப்படி டிவோர்ஸ் பண்றதா இருந்தா அந்த பையனை இங்க வர சொல்லுங்க. அந்த பையனோட விருப்பம் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. என் பொண்ணுக்கு பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க பாட்டிக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னது காவேரி கர்ப்பமா இருக்கிறாளா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. விஜயோட குழந்தை என் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்க பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துகிட்டு இது விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே விஜய்க்கும் இது தெரியும். இத்தனை நாள் நீங்க சேர்ந்து வாழவே இல்லையே, அப்படி இருக்கும்போது எப்படி உன் வயித்துல குழந்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேக்குறாங்க. உடனே சாரதா இன்னும் கேள்விமா கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேரும் முறைப்படி கல்யாணம் பண்ணி தானே அந்த வீட்டுல இருந்தாங்க. அவங்க அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணதா இருந்தாலும் அந்த வீட்டுல தானே காவேரி வாழ்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. உடனே கங்கா இருந்துகிட்டு பாட்டி இனிமேலும் காவேரிக்கும் விஜய்க்கும் டிவோர்ஸ் பண்றதை பத்தி பேசாதீங்க பாட்டி, விஜயும் காவேரி சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவேரி பாட்டியும் இங்க பாருங்கம்மா, இத்தனை நாள நாங்க கொஞ்சம் பிடிவாதமா இருந்தது தப்புதாம்மா, எங்க மேலதான் தப்பு, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா, ஆனா காவேரி வாழ்க்கையை பாழாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க விஜய்க்கு கால் பண்ணா விஜய் போனை எடுக்க மாட்டாங்க. ஆனா சாரதான் ஒரு விதத்துல காவேரி நீ என் வீட்டு வாரிசு நீ சுமக்கிறேன்னு சொன்னா நான் அப்பவே வந்து உன்னை எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பேன்ல, ஏன் காவேரி நேத்து சொல்லல என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேக்குறாங்க. உடனே எதுக்கு எல்லாத்துக்கும் என்னால பிரச்சனை வரும்போது நான் எப்படி பாட்டி சொல்ல முடியும்? உங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்தா என்னால பிரச்சனைன்னு சொன்னீங்க. அப்படி சொல்றவங்க முன்னாடி நான் எப்படி பாட்டி வந்து நான் கன்சீவா இருக்கேன்னு சொல்ல முடியும்? அப்படி சொல்லுனா நீங்க சந்தோஷப்படுவீங்களான்னு கூட எனக்கு தெரியல பாட்டி, அதனாலதான் சொல்லல அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு காவேரி என்ன மன்னிச்சிடு, இந்த விஷயம் பத்தி விஜய்க்கு தெரிய வேண்டாம், நான் உங்ககிட்ட டிவோர்ஸ் வாங்குறதுக்காக உங்ககிட்ட சைன் வாங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. அப்பன்னா இது விஜய்க்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஆமா இது விஜய்க்கு தெரியாது, விஜய் மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியில எங்கேயோ போறேன்னு சொன்னா, நான் தான் அதை சாக்க வச்சு எப்படியாவது காவேரி கிட்ட மியூச்சுவலா பிரியறதுக்கு டிவோர்ஸ் மேல பேப்பர்ல சைன் வாங்கலாம்னு நினைச்சேன் அப்படின்ட்டு பாட்டி சொன்னதுன்னு சொல்றாங்க. உடனே பாட்டி இந்த சந்தோஷமான விஷயத்த கேள்விப்பட்டோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இப்பவே நானு தாத்தாவுக்கும் கால் பண்றேன், தாத்தாவையும் இங்க வர வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தாவுக்கு கால் பண்ணி இங்க வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. வீட்டுக்கு வர வச்சோடனே இனிமேலும் காவேரி இங்க இருக்க வேண்டாம், நான் எங்க வீட்டுக்கு கூட்டு போறேன், இத்தனால நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க எல்லாரும் சேர்ந்து, விஜயோட வாழ்க்கைக்காக இப்ப இப்படி பண்ண வேண்டியதாயிருச்சு, இப்ப ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல, காவேரி எங்க வீட்டுக்கு வரட்டும், எங்க வீட்டு வாரிசு வர வயித்துல சுமந்துகிட்டு இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட பாட்டி சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துட்டு ரொம்ப நன்றிமா, என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துல எனக்கு பதறிடுச்சு, நீங்க இப்படி மனசு மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி விஜய்க்கும் கால் பண்றாங்க. விஜய் கால் பண்ணி என்னடா எங்க இருக்கிறடா, போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன பாட்டி இப்பதான் வந்து ரீச் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்க வா, உடனே உன் காவேரி வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க வா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோடனே விஜய் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வர்றாங்க வீட்டுக்கு. இங்க வீட்டுக்கு வந்ததும் விஜய் வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கூப்பிட்டவனே இங்க காவேரி விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இன்னும் புதுசா வாங்க மாப்பிள்ள என்ன கூப்பிடுறாங்க, இப்படி எல்லாம் கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா விஜய் பாக்குறாங்க. உடனே என்னடா இவ்வளவு பெரிய விஷயத்த எல்லாத்துக்கிட்டையும் மறைச்சிட்ட அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. என்ன பாட்டி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதான் நம்ம வீட்டு வாரிசு காவேரி வயித்துல சுமந்துட்டு இருக்கான்னு சொல்லி எங்க கிட்ட சொல்லமோ மறைச்சிட்டீங்க, இப்படி மறைச்சிட்டீங்களே 2 பேரும் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி என்ன சொல்ல, ஒவ்வொரு தடவை சொல்ல வரும்போதெல்லாம் ஏதாவது நடக்குது, பிற எப்படி பாட்டி சொல்ல முடியும் அப்படின்ட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க. உடனே காவேரி என்ன இப்பவே கூட்டு போயிடுங்க, இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை வந்து மறுபடியும் நம்ம பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாரதாவும் முழு மனசோட நான் இப்ப அனுப்பி வைக்கிறேன், என் பொண்ணு நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எங்க தாத்தாவும் வந்துட்டு என்னமா என் வீட்டு வாரிசு சுமக்க போறியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு, பாட்டி பண்ண வேலைனால இந்த உண்மை எங்களுக்கு தெரிய வந்துச்சு, இல்லன்னா எங்களுக்கு தெரியாம போயிருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு பாட்டி அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 பேருக்கு டிவோர்ஸ் பண்றத பத்தி பாட்டி முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. என்ன பாட்டி இதெல்லாம் அப்படிங்கும்போது எல்லாம் உன் வாழ்க்கைக்காக நான் பண்ணேன்டா, ஆனா இப்ப அதை ஏன் பண்ணோம்னு சொல்லி யோசிக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் விஜய் சித்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி எங்க வீட்டு பொண்ணு நாங்களே கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சாரதா கிட்ட பாட்டி சொல்றாங்க. உடனே காவேரி எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு வர்றாங்க. உடனே விஜய் காவேரி ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க பாட்டி எங்களை மன்னிச்சிடுங்க, நான் பண்ண தப்பு, உங்களுக்கு தப்பு தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. உடனே சாரதா வந்துட்டு பெரியவங்க நீங்க நீங்க எதுக்குமா எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்க குமரன் கங்கா எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு நிவினும் வர்றாங்க. நிவின் வந்ததும் உடனே நிவின் கிட்டையும் சொல்லிட்டு போறாங்க. ஹவுஸ் ஓனர் கிட்டையும் சொல்லிட்டு விஜய் காவேரியை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.